ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய். ஹரே கிருஷ்ணா டிவோட்டிஸ். நமக்கு இன்னைக்கு ஒரு சீனியர் டிவோட்டி சரி நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காரு. உங்களுக்கு சைத்தன்ய மகாபிரபு பத்தியான மென்மையான க்ளோரிஸ் இன்னைக்கு நம்ம அவருக்கு ஷேர் பண்ண போறாரு. ஜஸ்ட் ஹரே கிருஷ்ணா பிரபு. தண்டவத் பிரணாம். ஹரே கிருஷ்ணா பிரபு. பணிவான வணக்கங்க. முரளிதர ஷாம் பிரபு இஸ் ஃப்ரம் மலேசியா. சார் பிரபு வந்து சார் ரொம்ப சீனியர் டிவோட்டி. சார் ஃபுல் டைமாக பகவான் கிருஷ்ணருக்கு இஸ்கான் மூமெண்ட்டுக்கு சேவை பண்ணிட்டு இருக்காரு. நிறைய சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் நாமெல்லாம் கொஞ்சம் அந்த பிரைமரி ஸ்கூல் மாதிரி நர்சரி அப்புறமா இந்த மாதிரி ஸ்கூல் மாதிரி பண்ணிட்டு இருக்கிறோம். சார் பிரபு வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் பக்தி சாஸ்திரி, பக்தி வைபவ், ஸோ இன்னும் நம்ம டீப் அனலைஸ் பகவத்கீதை, பாகவதம் இது எல்லாமே வந்து சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் எல்லாம் எடுத்து ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸை வந்து இன்னும் ரொம்ப ஆழமாக கிருஷ்ண பக்தியை தெரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த பிலாசபியை புரிஞ்சுக்கிறதுக்குமான வகுப்புகள் எல்லாம் நடத்திட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு நமக்கு அவருடைய அசோசியேஷன் கிடைச்சிருக்கு. ஸோ மேலும் அவர்கிட்ட இருந்து பகவான் சைத்தன்ய மகாபிரபு இந்த மூமெண்ட் பற்றி ஸோ நம்ம எல்லாம் மேலும் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா வெரி சீனியர், ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ், ரொம்ப அனுபவம் உள்ள பக்தர். அவங்களை வரவேற்று நம்ம ஒரு முறை ஹரே கிருஷ்ணா மகா மந்திரத்தை நம்ம ஜபிக்கலாம். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. தேங்க்யூ பிரபு, தேங்க்யூ ஸோ மச். ஹரே கிருஷ்ணா. ரொம்ப நன்றி பலபத்ர சைத்தன்ய பிரபு. நான் பேசுறது வளர்ந்துங்களா? கேட்கறது. ஹரே கிருஷ்ணா. ஓகே, தேங்க்யூ. ஓகே. ஹரே கிருஷ்ணா. அஜ்ஞானத்ரமண்டஸ்ய ஜனஜனசலகயா சக்ஷுருன்மிலிதம் येन தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. ஸ்ரீ சைத்தன்ய மனோபீஷ்டம் ஸ்தாபிதம் येन பூதலே ஸ்வயம் ரூபம் கடாமாயம் ததாதி ஸ்வபராந்திகம். வந்தேஹம் ஸ்ரீகுரும் ஸ்ரீயுதபதகமலம் ஸ்ரீகுரும் வைஷ்ணவம் ச ஸ்ரீரூபம் சாகரசம் சககன ரகுநாத்விகம் தம் சஜீவம் சாத்வைத்தம் சாவதூதம் பிரஜன சைத்தம் கிருஷ்ண சைத்தன்யம் தேவம் ஸ்ரீ ராதாகிருஷ்ண பிரசஹன லலிதம் ஸ்ரீ விசாகமிதம் ச. ஹே கிருஷ்ண கருணா சிந்து தீனபந்து ஜெகத்பதே கோபேசா கோபிகா கந்த ராதா கந்தா நிஸ்துதே தத்பகஞ்சன கௌரங்கே ராதே விருந்தாவனீஸ்வரி ஷபானுஷுதே தேவி பிரணாமாமி. ஹரே ஹரே. वंजकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुएव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधरं शिवासादि गौरभक्तवृन्द. हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे. எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு பாலபத்ர சைத்தன்ய பிரபுவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ நேரம் கடக்காம நான் டாபிக்ல போறேன். ஸோ மகாபிரபு, அதாவது சைத்தன்ய மகாபிரபு அவரை பத்தி பேசலான்ட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ அதை சார்ந்து நான் பேசுறதுக்காக இங்க உங்க கூட கூடியிருக்கிறேன். நிறைய பேருக்கு கிருஷ்ணர், ராமர், நிறைய பகவானோட லீலையை தெரியும். ஆனால் சைத்தன்யர்னா யாரு, அவர் எவரு, புராணங்கள்லாம் நாங்கள் கேட்டதுலையே தசாவதாரம் மட்டும் தானே நாங்கள் கேட்டிருக்கிறோம். எங்களுக்கு தெரிஞ்ச கூர்மம், மத்ஸ்யம், மீனம், வராகா, நரசிம்மர், வாமனர், ராமர், கிருஷ்ணர், பலராமர், புத்தர், கல்கி, ஐக்ரீவர், பாலாஜி, வெங்கடர், பெருமாள், இந்த மாதிரி தானே நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இது என்னங்க புதுசா சைத்தன்ய மகாபிரபுன்றீங்க, கௌரங்கன்றீங்க, யாரு எவருன்னு ஒரு கேள்வி எழும்பலாம். ஒரு அவதாரம் பகவான் பூமிக்கு வந்து சேராருன்னா அதுக்கு சாஸ்திர பிரமாணம் இருக்கும். சும்மா ஒரு அதிசயம் பண்றதுனால அவங்களாம் வந்துட்டு நம்ம கடவுளாக ஏத்துக்க மாட்டோம். அது முதல் ஒன்று புரிஞ்சுக்கணும். ராமர் வந்து ஒரு அதிசயம் பண்ணல, பாலம் கூட அவர் கட்டவே இல்லை. ஏன்னா அவரை கடவுளாக ஏத்துக்கிட்டு இல்லையே பிரபு. ராமர் பாலம் கட்டினது இன்னும் சொல்லலாம், ஆனா பாலம் கூட அவர் கட்டல. அவரோட பட வீரனான அதுக்கு 2 பேரு கட்டியிருந்தாங்கன்ற விஷயத்துல நம்ம பாக்குறோம். அப்ப ராமர் அதிசயம் என்னன்னா இல்லை. ராமன் தன்னை ஈசனான்னு காட்டினா ராமேஸ்வரத்துல மட்டும்தான் தன் ஈசனா காட்டினா, அதுவும் கடல்னால. இப்ப இந்த ராமாயணத்திலேருந்து நான் உங்களுக்கு ஆரம்பிக்கிறேன். சீதாதேவி தாயார் ரொம்ப மிக கருணையானவள். அவ பார்த்துக்கிட்டே இருக்கிற ராமர் எப்ப பார்த்தாலும் அசுரன்களை அஸ்திரத்திலேருந்து வதம் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். அன்பு எடுக்கிறார், கொள்றார், அன்பு எடுக்கிறார், கொள்றார். அம்மா பாக்குறான். பார்த்துட்டு அம்மா சொல்றா, சீதா தாய் சொல்றா, பிரபு நீங்க என்ன பிரபு, ஜீவன்கள்லாம் நம்மளோட குழந்தைங்க, இந்த குழந்தைங்களை நீங்க எப்படி வதம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கறாங்க சீதாதேவி. அப்ப எனக்கு என் குழந்தைங்களை வந்து ஆயுதத்துல கொல்லக்கூடாது, எனக்கு பிரமாணம் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்கும் போது ராமர் சரின்ட்டு வர. ராமருக்கு அடுத்தது யார் வரா? உங்க எல்லாத்துக்கும் யாராச்சும் தெரியுமா? யார் அவரு? நவநீத சோரன் லாங்குலோட கிருஷ்ணர். கிருஷ்ணரும் வந்துட்டு லீலை செய்றார். லீல புருஷோத்தமன் அவன் கதையை கேட்கும் போது அப்படியே வாயில கூட ஜெல்லு வடிக்கும். உங்களுக்கு ருசியா இருக்கும், அவ்வளவு தேனா இருக்கும். அதிரம் மதுரம் மதுரம்
ஆதிபத்தி இவ்வளவு ஒரு தேனாக இருக்கும். கதையை கேட்கும்போது கேட்டுக்கிட்டே இருக்கலாம். நம்மளுக்கு ஒரே ஆர்வமா இருக்கும். அப்ப அந்த லீலையில நம்ம பார்க்கும்போது, அந்த இடத்துல வந்து பகவான் கிருஷ்ணர் ஆயுதத்திலிருந்து கொன்னாருன்னா கிடையாது. எல்லாமே கையில தான். ஒரு டிஷும், 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 டிஷும். ஆனா அசுரர்களும் என்ன நடந்துச்சு? எல்லாமே வதம் பண்ணிட்டாங்க. அங்க பார்க்குறாங்க ராதாராணி அம்மா பார்க்குறாங்க. பிரபு நீங்க வந்து ராமரா வரும்போது எனக்கு என்ன சத்திய பிரமாணம் பண்ணீங்க? ஆயுதத்தால கொல்ல மாட்டீங்கன்னீங்க. இங்க வந்துட்டு நீங்க ஆயுதத்துல கொல்றீங்களே பிரபு, இது சரியான்னு கேட்கும்போது, அப்ப கிருஷ்ணர் சொல்றாரு, "அம்மா நான் உனக்கு சத்திய பிரமாணம் பண்ணி குடுத்தேன். நான் இல்லன்னு சொல்லல. ஏன் நான் ஆயுதத்த தான் கொல்ல மாட்டேன்னு சொன்னா, நான் என் கையில குத்தி கொல்லுவேன்னு சொல்லலையே. உனக்கு அந்த மாரி ப்ராமிஸ் குடுக்கலையேன்ட்டு" ராதாராணி கிட்ட பகவான் இங்க வந்து சொல்றாரு. அப்ப சரி, நீங்க எனக்கு பிரமாணம் பண்ணுங்க. ஆயுதத்திலயும் கொல்லக்கூடாது, கையிலயும் கொல்லக்கூடாதுன்னு சொல்லி ஒரு விஷயத்த கேட்கிறேன். சரின்னு குடுக்குறாரு. அப்ப தாபர யுகத்துல லீலை செஞ்சுகிட்டு இருக்கிறாங்க. கலியுகத்துல வந்து சன்னா, அதாவது இந்த அவதாரங்கள்லாம் வந்து ரொம்ப மரிந்திருக்கின்ற அவதாரங்கள். சாஸ்திரத்துல பிரமாணம் இருக்கணும். பகவான் ஒத்துக்கிட்டாரு. அப்ப பிரம்மாவோட ஒரு நாள். அந்த கணக்கெல்லாம் வேண்டாம். அப்ப கிருஷ்ணா வரணும். அதனால ஸ்ரீமத் பாகவதத்துல சொல்லப்பட்டிருக்கு. கிருஷ்ணா வரணம் திசா கிருஷ்ணம் சங்கோ பாஸ்ர பிராசதம் யக்ஞே சங்கீர்த்தன பிரிய யஜந்தி சுமரிசா. கலியுகத்துல புத்திசாலி என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த நாம ஜபத்தை எடுத்துக்குவாங்க. இவங்க நாம ஜபத்தையே சொல்லுவாங்க. கிருஷ்ணர் அவரோட ஷாமசுந்தரம் கருநேரத்துல வந்தாலும், ஆனா இங்க கிருஷ்ணரே வரார். அவரோட சங்கத்தோட வரார். கிருஷ்ணவர்ணம் சங்கோ உபாஸ்திரம். சங்கத்தோட வரார். இந்த சங்கத்தோட வர்றது வந்து யாருன்னு பார்த்தோம்னா, நம்மளோட சைத்தன்ய மகாபிரபு. ஏன்னா, சைத்தன்ய மகாபிரபு யாருன்னா, ரொம்ப கருணையான கடவுள்ன்னு சொல்லலாம். அதாவது அவரு யாரையும் இவங்களுக்கு தான் குடுக்கணும், அவங்களுக்கு தான் குடுக்கணும், குறை வச்சு பார்க்காம எல்லாத்திக்கும் அள்ளி அள்ளி குடுக்கறதுக்காக வந்தவர். அதனால சொல்லப்பட்டிருக்கு, "அனார்ப்பிதம் சரிச்சிராம் கருணையவார்த்தினோ கலோ சமர்ப்பித்தும் மிதும் முனட்வல ரசம் ஸ்வபக்தி ஸ்ரீயாம் மரிபுரத்ர சுந்தர துதி கடம்ப சண்டிபிதः சதர்தய கந்தர ஸ்புருத்வா சச்சினந்தனः." அதாவது சச்சினந்தனனா கிருஷ்ணர் சச்சியோட மகனாக வருகின்றார். அவர் வந்து அவர் எப்படி வருகின்றார்? தங்க நிறத்தில் வருகின்றார். இந்த கலியுகத்துல வருகின்றார். கருணையை அள்ளி, 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 அள்ளி குடுக்க வரார். பகவான் இந்த கலியுகத்திலே கருணையை அள்ளி தருவார். ஏன்னா, கலாதோஷ நிதிராஜன். இந்த கலியுகத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, எல்லாம் தோஷம் தான் நிறைஞ்சிருக்கின்றது. எது தொட்டாலும் குறை, எது தட்டாலும் பிரச்சனை தான். அதான் கலேரு தோஷ நிதிராஜன். எல்லாமே தோஷம். ஏன்னா, கலியுகோட தாபம் அப்படித்தான். பார்த்துக்கிட்டே இருக்கும்போது, ஏன்டா என்னைய பார்க்குற? சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது, அவன் வீட்டு சாப்பாடு புடுங்குன மாரி, அவனோட பிளேட்டே மொறச்சு பார்க்கும்போது, ஒருத்தனுக்கு கோவம் வரும். வேலை இடத்துல சரி, குடும்பமாக இருந்தாலும் சரி, எப்படியோ ஒரு வகையில நம்மளுக்கு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். பொறாம, போட்டி, இந்த தாபங்கள், நோய் எந்த இடத்துலயும் நல்லதா பேசுறாங்கன்னா கிடையவே கிடையாது. எடுத்தான என்னாச்சும் ஒருத்தன் கேட்டாங்க, இல்ல. வார்த்தை வரும்போது இல்லன்னு தான் வருது தவிர்த்து, நல்லதுன்னு வராது. இப்ப எடுத்துக்கிட்டீங்களா, சரின்னு வராது. சில வயசானவங்க வந்து இல்லன்னு சொல்ல மாட்டாங்க. ஒரு போயிட்டு ஒரு பூ கேட்கிறீங்க. அந்த பூ கேட்கும்போது இல்லன்னு சொல்ல மாட்டாங்க. பூ இருந்தது. அத நான் பாய்ச்சிட்டேன். உங்களுக்கு கண்டிப்பா கொண்டாரு இருங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாரி இது சில பேர்கள் தான் இந்த மாரி நம்ம பார்க்கலாம். நம்ம கூட சுத்தி இருக்கிறவங்க அத்தன பேரும் நம்பளுக்கு நம்ம காதுல கேட்கிறது என்னன்னா, தோஷம், தோஷம், தோஷம் தான். இந்த குறை, அந்த குறை, இது சரியில்ல, அவன் சரியில்ல. நம்ம சேரும்போது ஒருத்தவங்க கூட சேரும்போது யாராச்சும் பத்தி நம்ம சொல்லி ஆகணும். தவளை வந்து எப்படி மா, பா, பா என்ன பண்ணோம்? ஆடு பாம்பே, விளையாடு பாம்பே இந்த மாரி நாகம் வந்து அப்படியே ஒரே குப்புன்னு கவ்விரும். அதே மாரி அந்த நாகம்ன்றது காலர். அந்த காலர் நம்மளைய ஒரே முழுங்கு முழுங்கிர்றாங்க. அப்ப இந்த காலர் நம்மள முழுங்குறதுக்கு காரணம் என்னன்னு நம்ம பார்த்தோம்னா, நம்ம என்ன பேசணும், ஏது பேசணும் நம்மளுக்கு தெரியல. அதே மாரி எல்லா யுகத்திலயும் நம்ப இந்த பாய்க்கிற அதாவது எல்லா யுகத்திலயும் ஒரு ஒரு தர்மம் இருக்கின்றது. சத்தியுகத்துல தியானம். இந்த யுகத்துல தியானம் பண்ண முடியும்னா முடியாது. ஏன்னா, ஒரு 5 நிமிஷம் வேண்டாம் 30 செகண்ட் நம்ம மனச அடக்க முடியாது. அதே மாரி நம்ம ஆயுள் காலமும் சத்தியுகத்துல இருக்கிற மாரி கிடையாது. 10,000 வருஷம் சத்தியுகத்துல. ஆனா இப்ப கலியுகத்துல அல்ப ஆயுசு சபா கலோயாஸ்மி யுகேஜனா. அதாவது இந்த கலியுகத்தில் மக்களுக்கு அல்ப ஆயுசு. அப்ப 10,000 வருஷத்துக்கு 100 1000 வருஷமும் 100 வருஷமும் போறது பெரிய விஷயம் இல்ல. ஆனா நம்மளுக்கு ஒரு மணி நேரமும், ஒரு செகண்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா இருக்கு. ரொம்ப முக்கியமாக இருக்கு. அப்ப தியானம் பண்ணவும் முடியாது. சரி யஜ்யம் பண்ணுவோன்னு பார்த்தா,
இருக்கின்ற நம்மளோட இந்த எக்கனாமி என்ன ஆகுது? போக போக எல்லா பொருட்களும் விலை ஏறிக்கிட்டே போகுது. சரி விலை தான் ஏறுது, ஜாமான் தரமா இருக்குன்னு பார்த்தா ஜாமான் தரமா கிடையாது. எல்லாம் கலப்படம் தான். அப்படி ஓமத்துல எப்படி போடுறது? சரி ஓமம் தான் சரியா இருக்குன்னு பார்த்தா, படிக்கிற மந்திரமாச்சும் சரியா இருக்குன்னு பார்த்தா, அந்த மந்திரமும் குற்றம் இருக்குது. அப்ப எப்படி போட்ட யக்கியங்கள் திருப்பி உள்ளிலேருந்து நம்மளுக்கு பலன் கிடைக்கும்? ஆனா கிடைக்காது. அப்ப அதே நேரத்துல தங்கத்த போடணும். இந்த கலியுகத்துல தங்கத்த போட முடியுமா? இப்போ இருக்கிற 1 கிராமுக்கு ரூ. 20,000 ஓடுது இங்க. முடியுமானா? அதுவும் முடியாது. தங்கத்த போடணும், நவரத்தினத்த போடணும், முக்கியமான பட்டு போடணும். எல்லாம் கலப்படத்த போட்டோம்னா அப்புறம் எங்கேயும் எப்படி பலன் இருக்குது? சோ அதனால வந்து பலன் இருக்குது. ஆனா அவங்களும் அதுக்கேத்த பலன், அதுக்கேத்த பொருட்கள் இல்லாதனால ஒரு எகிப்திலே குறைஞ்சபட்சம் 4 பிராமணர் வேணும். அந்த பிராமணர்கள் அது மட்டும் இல்லாம அந்த எகிப்துக்குள்ள போடுகின்ற அத்தனை பொருட்களும் கலப்படம் இல்லாம இருந்தால், அந்த எகிப்திலிருந்து தமிழ் படத்துல நீங்கலாம் பார்த்திருப்பீங்க. நெருப்பு அந்த அக்னியிலிருந்து ஒருத்தர் வருவாரு. "என்ன வேணும் மகனே?" அள்ளி குடுப்பாரு. இந்த மாரி நடக்குதா கலியுகத்துல? நீங்க அக்னி கிட்ட போனீங்கன்னா நம்ம பஸ்மமா ஆயிரும். ஒரு டிப் நானும் ஹோமத்துல இருந்துகிட்டே இருந்தேன். சுதர்சன ஹோமம். பெரிய அக்னி. நான் ரொம்ப பெரிய ஹீரோ மாரி ஸ்வாஹா நெய் ஊத்துங்கன்னு சொல்லிட்டாங்க. நானும் ஊத்துறேன். ஒரு கட்டத்துல ஒரு அங்கேருந்து ஆಹುತಿ போடுறாங்க. போடுறப்ப என் மூஞ்சில நெருப்பு அடிச்சிருச்சு. எரிஞ்சு போச்சு இந்த முடியெல்லாம். அந்த காலத்துல வந்து அந்த பிராமணர் கொஞ்சம் கொஞ்சம் பொசுக்காதான். பக்கத்துல இருந்து ஆவுதி போடுறது எனக்கே வந்து கறந்துச்சு. அப்ப இந்த கலியுகத்துல ஹோமம்னா சரிப்பட்டு வரும். சரி. தாபர யுகத்துல விக்கிரக வழிபாடு. அத்தனை விக்கிரகத்துக்கும் என்ன வேணுமோ சகலமும் செய்வார்கள். ஏன்னா இப்போ உள்ள காலகட்டத்துல கோயிலை இடிச்சு உடைக்கிறாங்க. ஏன்னா நேரமே இல்ல. கோயில வந்து கணக்கு பண்ணலாம். எதுக்கு கோயிலு? எதுக்கு வழிபாடு? எதுக்கு கோயில்ல போயிட்டு தேவையில்லாம பால ஊத்தி செலவு பண்றீங்க? இந்த மாரி தான் கேட்டுட்டு இருக்காங்க. அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, நம்ம பத்மநாப சுவாமி, ரங்கநாதர் அவங்களுக்கெல்லாம் எவ்வளவு செல்வாக்கு இருந்துச்சு. அவங்களுக்குள்ள இருக்கின்ற எவ்வளவோ விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். திருப்பதி அவங்களுக்கெல்லாம் விக்கிரகங்கள் நேரடியாக வந்து பேசும். பகவான் அர்ச்ச ரூபத்துல வந்து பேசுவார். ராமானுஜாச்சாரியார் நம்ம பார்க்கலாம். செல்லப்பெருமாள் பகவானே வந்து மடியில உட்கார்ந்துகிட்டாரு. நம்மளால அப்படி செய்ய முடியுமா? எல்லாருமே பார்த்தார்கள். ஆனா அந்த தன்மை கலியுகத்துல கூட அந்த தன்மை இருந்துச்சு. ஆனா அந்த மாரி ஆச்சாரியர்கள் இருக்கிறாருன்னா கிடையாது. அப்ப தாபர யுகத்துல அந்த விக்கிரகம் பேசுமே. சரி, தப்பு நீ பண்ணியிருக்க கணக்கு வழக்கெல்லாம் காட்டுவாங்க. அப்ப இந்த கலியுகத்துல என்னதான் செய்யணும்னும்போது, எல்லாமே குற்றமா இருக்குதே. அப்ப அதுல தான் சொல்றாங்க, "அஸ்தி ஏகோன் மகான் குணான்." ஒரு நற்குணங்கள் இருக்கின்றது. ஒரு நற்குணங்கள் இருக்கின்றது. கீர்த்தன ஏவ கிருஷ்ணஸ்ய முக்த சங்கம் பரம் விருஜ்யதே. இந்த நாமம் மட்டும். அப்ப இந்த யுக தர்மம் நாமத்தை கொடுக்க வந்திருக்கிறார். யார் கொடுக்க வந்திருக்கிறாரு? சாட்சாத் பகவானே வந்திருக்கிறாரு. ஏன் கிருஷ்ணா வந்திருக்கிறார்னா, ஸ்ரீமத் சைத்தன்ய சரிதாமிர்தால சொல்லப்பட்டிருக்கின்றது. ரொம்ப அழகான விஷயம் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதாவது பகவான் என்ன சொல்றாருன்னா, "உதஸ்யோர் இமே லோக ந குர்யம் கர்ம சாட் அகம் சங்கர்ஷான் சாக்கிருத சுயம் உபயாம் இம பிரஜா." இப்ப நானே இந்த தர்மத்தை சொல்லிக் கொடுக்கலன்னா மக்கள் விழுந்துருவார்களே, தேவலாம் வந்துருமே. அதனால பகவான் என்ன சொல்றாரு? அதனால சாந்தவே அவதார் பவ பங்கஜ நாபஸ்ய சர்வத்து பத்ர கிருஷ்ணாயோ யத்லத் பிரேமது பவதி. நான் பிரேமத்தை கொடுக்காட்டியும் யாரு கொடுக்க முடியும்? இப்ப உங்களுக்கு ஒருத்தவங்கள காதல் பண்றீங்கன்னா, நீங்க உங்க ஃப்ரெண்ட் கிட்ட போகக்கூடாது. உங்கள பிடிச்சிருக்குன்னா அவங்க கிட்ட தான் போய் கேட்கணும். அப்பதான் அந்த காதல் வரும். அப்ப நம்மளுக்கு கிருஷ்ணர் மேல ஒரு அன்பு, அதிகமான அன்பு வேணும்னா கிருஷ்ணர் கிட்ட தான் கேட்கணும். அது கிருஷ்ணர் தான் கொடுக்க முடியும். அப்ப கிருஷ்ணர் வந்து லீலை புருஷோத்தமன், லீலை வந்தவர். லீலை பண்ண வந்தார். அவருனால கிருஷ்ண பிரேம் கொடுப்பாருன்னா கொடுக்க முடியாது. இப்ப பகவான் என்ன பண்றாருன்னா, பகவான் கிருஷ்ணர் என்ன பண்ணார்? ஸ்ரீமதி ராதாராணியா கருணையாக 2 பேரும் வராங்க. 2 பேரும் வராங்க ஒரு சுரூபத்துல அன்பை கொடுக்கிறதுக்காக. அதனாலதான் ததா அப்பனா பக்தா காணி கரி சங்கே பிரவித்தி விவதார் கரிமு நாரங்கே. சோ நான் பக்த ரூபத்துல வரேன் மக்களுக்காக. எப்படி பிரேமத்தை கொடுக்கணும்? நான் கொடுக்காட்டியும் யார் கொடுக்க போறா? சைத்தன்ய சிம்மரே நவதீப அவதாரை. சைத்தன்ய சிம்மரே, சைத்தன்ய சிம்மம் போல வராரா இந்த நவதீபத்துக்கு. நான் கொடுக்காட்டி யார் கொடுப்பா? நான் வந்து கொடுக்குறேன்ட்டு சாட்சாத் ராதாகிருஷ்ண ஒரே சுரூபம் சைத்தன்ய மகாபிரபுவாக வந்து இந்த மக்களுக்கு யுக தர்மம் கொடுக்கிறார். இப்ப இந்த யுக தர்மம்னால என்ன நடக்குதுன்னு பார்த்தா, இப்போலாம் நம்ம பிள்ளைங்கலாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஆல்கஹால்ல இருக்கிறாங்க, ட்ரக்ஸ்ல இருக்கிறாங்க, நற்குணங்கள் இருக்குன்னு கிடையாது. இந்த மாரி நெறைய தீமைகள் தான் இருக்குது. அப்ப அந்த தீமைகள் காரணம்னா, நெஞ்சில் இருக்கின்ற அந்த அனர்த்தாஸ்கள், மனசில் இருக்கின்ற அந்த குழப்பங்கள், அவங்க சேருகின்ற சங்கங்கள் எல்லாம் நிறைஞ்சு கிடக்கு. அப்படித்தான் நம்மளோட ஸ்தாபக சர்ச்சில பிரபுபாதர் என்ன பண்ணாருன்னா, இந்த நம்மலாம் வெள்ளைக்கார நாட்டு ரொம்ப அருமையா இருக்கும், கிரேட்டா இருக்கும்னு நினைக்கிறோம். ஆனா பிரபுபாதர் வந்து இங்க போணும்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா பிரபுபாதர் அங்க போயிருக்கிறாரு. எதுக்காக அங்க போயிருக்கிறாருன்னா, காரணம் என்னன்னா, அங்க கலாச்சாரத்த விட்டுட்டாங்க. குளிக்க கூட மாட்டாங்க காலைல எந்திரிச்சுட்டு. பல்லு விளக்க தெரியாது. அப்படி அசிங்கமா, அழுக்கா, மதியாரம் தெரியாது. அப்படியே பீஸா, அப்படியா சுத்திக்கிட்டு கிடப்பாங்க.
அப்படி இருக்கும்போது பிரபுபாதர் என்ன பண்றாருன்னா, சாதாரண ஒரு கடத்தால் எடுத்துட்டு ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே நாமத்தை யார் கொடுக்குறா? சாட்சாத் பகவான் கொடுக்கிறாரு. அதை கொண்டு போய் செலுத்துது பிரபுபாதர். அங்க இருக்கின்ற அத்தனை இப்பிஸும் நல்ல ஜென்டல்மேனாக மாறிட்டார். நம்ம வீட்டுல பிள்ளைங்களா மாறணும்னு நினைக்கிறோம். ஆனா அந்த பிள்ளைங்க மாறணும்னா நம்ம அந்த பக்தி பயிற்சி பண்ணோம்னா அந்த பிள்ளைங்க தானாலே வலிக்கு வந்துடும். அதே மாதிரி சைத்தன்ய மகாபிரபு யுக தர்ம பாலோ ஒரே வரார். அஜனா லம்பித்த புஜோ கனகவதாரோ. ஜனபுஜ லம்பித்தோனா அவர் கரங்கள் முக்கால் வரைக்கும் இருக்கான். ஜோ கனகவதாட்டோ நிறையில இருக்கிறாராம். அந்த தங்க நேரத்துல இருக்கிறவரு என்னத்துக்காக வர்றாரு? சங்கீர்த்தன பித்தரோ. சங்கீர்த்தனுக்கு தந்தை அவர். அதெல்லாம் பார்த்தோம்ல, கலியுகத்தில் சங்கீர்த்தனம் ஏகீத்தை கொடுக்கறதுக்காக நான் வரேன்னு சொன்னார். ஏமத்த மக்கள் கஷ்டப்படுகின்றார்கள். உங்களுக்குள்ள இருக்கின்ற அந்த அசுரத்தனை அழிக்கிறதுக்காக ஆயுதம் அல்ல, அவர் எடுத்த விஷயம் என்ன? யுக தர்ம பாலோ. யுக தர்ம பாலோ. இப்ப என்ன பண்றாரு? சங்கீர்த்தன பித்தரோ. சங்கீர்த்தன பித்தர் தந்தை சங்கீர்த்தனத்துக்கு. அப்ப எப்படி இருக்கிறாரு? கமலாக்ஷோ. தன் கண்ணு தாமரை போல இருக்கின்றது. விஸ்வாம்பரோ திவிபரோ. திவிபரோ யுக தர்ம பாலோ. யுக தர்மத்தை கொடுக்க வராரு. வந்தே ஜெகத் பிரிய கரோ கருணை அவதாரோ. ரொம்ப கருணையாக. அதனால எல்லா கிருஷ்ணரில ஆயுதத்துல கொன்ன விஷயம் தான் பாப்பீங்க. ஆனா சைத்தன்ய மகாபிரபு நித்யானந்த பிரபுவோட லீலையில கொன்ன கதை கேட்க மாட்டீங்க. அவங்களோட கெட்ட குணங்களை அழிஞ்சதுதான் நம்ம பார்ப்போம். அதுக்கு ஜகாய் மதாயே பெரிய சாந்தோர். ஸோ அந்த மாதிரி இந்த கலியுகத்துல அவர் வந்துட்டு பிரேமத்தை கொடுக்க வந்திருக்கிறார். ஸோ எப்படி பிரேமத்தை கொடுக்குறாருன்னா, ஒரு கதை, அழகான கதை. இதை புரியறதுக்கு ஏற்ற மாதிரி கதை சொல்றேன். ஒருத்தர் வந்து ஒரு அம்மா வந்து எப்போ பார்த்தாலும் பக்தி செஞ்சுக்கிட்டே இருக்குது. அந்த அம்மா, அந்த அம்மாவுக்கு ஒரு ஆசை, ஒரு சின்ன ஒரு பேராசை. என் கணவரும் கோயிலுக்கு வரணும்ட்டு தினதோறும் கேட்டுக்கிட்டே இருக்கிறா. சரி ஒரு நாள் நம்ம கோயிலுக்கு போவோம்ட்டு கோயிலுக்கு போறாரு. அவர் என்ன பண்றாருன்னா செல்ல எடுத்துட்டு போயிட்டார். அந்த கோயில் என்ன நடக்குதுன்னா, இப்ப அவங்க கதையெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. திடீர்னு அந்த போன் ரிங் ஆகுது. ரிங் 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 ரிங். எல்லாம் வந்து என்ன பண்றாங்க, பேசுறதெல்லாம் திரும்பி பாக்குறாங்க. அதுல ஒருத்தர் சொன்னா, நான் பக்கத்துல இருந்துகிட்டு, நீ என்ன போன் சவுண்ட் போட்டிருக்கிற, நீ நரகத்துக்கு போறன்னு சொல்லிட்டாரு. எங்க போற? நரகத்துக்கு. என்னடா இது, கோவிலுக்கு வந்தது அந்த போன் அடிச்சது நான் நரகத்துக்கு போனமான மனசு ரொம்ப இப்பதானே ஒரு நாளே வந்திருப்பாரு. கோயிலுக்கு போயிருவேன், நீ என்ன இப்படி பண்ற எல்லாம் திட்டி விட்டுட்டாங்க. மனசு ஒரே வருத்தமா இருக்குது. என்ன செய்யறது அப்படி இருக்கிறார். இப்ப போய்கிட்டே இருக்கும்போது உங்க மனைவி வீட்டுல விட்டாரு. அந்த மன வருத்தத்துல, அது வேற சண்டே. சண்டே என்னன்னா அப்படி போறப்ப அங்க ஒரு நல்ல கிளாப் இருந்துச்சு. நல்ல ஒரு கிளாப் இருந்துச்சு. சரி நம்ம மனசை வந்து தேத்திக்குவோம். தேத்திட்டு நம்ம என்ன பண்ணுவோம், இந்த கிளாப்ல போயிட்டு கொஞ்சம் அடிப்போம். சரக்கு அடிப்போம்னு உள்ளுக்கு போயிருக்கிறார். சரக்கு ஊத்தி கொடுக்குறாரு. அந்த பார்ல கொடுக்குறாங்க. அதே வருத்தத்துல அதே சிந்தனையில போட்டுறா, இப்படி திட்டாங்களேன்ட்டு அவர் குடிச்சிட்டு இருக்கும்போது அவர் கையை தவறி இந்த கிளாஸ் கீழே விழுந்து உடஞ்சிருச்சு. அவருக்கு ஒரே பயம், கை கால்லாம் உதறுது. கோயிலே அத்தனை திட்டுனாங்களே, இங்க என்ன நடக்க போகுது தெரியல, அடி வாங்க போறேனான்னு ஒரு பயம். இங்க சுத்தம் பண்றவங்க வந்துட்டு கவலைப்படாதீங்க, நான் சகஜம் தான்ட்டு அவன் தொடச்சிட்டு எடுத்துட்டு போயிட்டான். இது என்னடா இப்படி இருக்குது பாக்குறாங்க. அடுத்தது என்ன நடக்குதுன்னா, அடுத்தது ஒருத்தர் அந்த தண்ணி ஊத்தி கொடுக்குறாருல அந்த கேஷியர், அவர் என்ன பண்றாரு, பரவாயில்ல பிரச்சனை இல்லை, உங்களுக்கு ஃப்ரீயா அதை ரிப்ளேஸ் கொடுக்குறேன். இது ரிப்ளேஸ் கொடுக்குறாங்களேன்னு கப்புல ஒரு ஒருத்தர் வராது. அந்த 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 கிளாப்கே மேனேஜர் வராரு. பரவாயில்லண்ணே, உலகத்துல யார் தான் தப்பு செய்யல, பிரச்சனை இல்லை, நீங்க இன்னொன்னு அடிச்சுங்க, பிரச்சனை நல்லா அடிச்சு நல்லா என்ஜாயா இருங்க, சந்தோஷமா இருங்கன்னு சொல்றாரு. இப்ப அவன் கோயிலுக்கு போவானா இல்ல அந்த பாருக்கு போவானா? கண்டிப்பா பாருக்கு தான் போவான், கோயிலுக்கு போவான். அன்பு கொடுக்க வேண்டிய இடத்துல நம்ம அன்பு கொடுக்காம இருக்கோம். அப்ப சாட்சாத் பகவானே பூமியில வந்து அன்பு கொடுக்கணும் என்ற விஷயத்தை கொடுக்கிற ஒரே நபர் நம்ம சைத்தன்ய மகாபிரபு தான். நமம் மகாவதன்யாய கிருஷ்ணா பிரேமா பிரதாயத்தே. மகாபிரபு கும்புறோம். அந்த பிரேமத்தை கொடுக்கறதுக்கு வந்திருக்கிறார். நம்ம மனசுல நம்மளோட இதயத்துல அவ்வளவு துக்கங்கள், அவ்வளவு கஷ்டங்கள் இருக்கின்றது. அதெல்லாம் வெட்டி அறியறதுக்கு நாம ரூபத்தில் அவரு நம்மளுக்கு கொடுக்க வந்திருக்கு. நாம ரூபம் அவரே வந்து நாமத்தை கொடுத்துட்டு போயிருக்கிறார். ஆனா நம்ம எடுக்கிறோம்னா எடுக்கும். ஆனா நீங்களாம் ரொம்ப பாக்கியசாலி. நான் எடுக்கல, நீங்க எடுத்திருக்கீங்க. நீங்களாம் ரொம்ப பாக்கியசாலி. நான் கையெடுத்து கும்பிடணும். சோ காலையிலேயே தினதோறும் வரீங்களா இந்த நாம ஜபத்துக்காக? 4:30 மணிக்கே ஆரம்பிச்சிட்டீங்களா? நீங்களாம் எவ்வளவு ஒரு புண்ணியவர்களா இருப்பீங்க. எப்படி மகாபிரபுவோட கருணை உங்களுக்கு கிடைச்சிருக்கிறோம். நீங்களாம் எவ்வளவு ஒரு பாக்கியமா இருக்கணும். சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. இப்ப இந்த நாமத்தை கொடுத்தது யாரு? யுக தர்மம், நம்ம சைத்தன்ய மகாபிரபு சங்கீர்த்தன பித்தரோ. ஏன்னா இந்த யுக தர்மத்தில் மக்கள் இயங்குகின்றது அன்பு. யாராச்சும் ஒருத்தன் சாப்பிட்டானா கேட்கிறானா?
என்னைய நல்லா இருக்கீங்களான்னு ஒருத்தவங்க நம்மள கேட்கிறானா நம்ம ஏங்குறோம். ஆனா பகவான் நம்மளுக்காக எவ்வளவு கஷ்டங்கள் இந்த பூமி வந்து படம் இப்படம் இந்த துன்பங்கள் கஷ்டங்களை தாங்கிக் கொண்டே நம்மளுக்காக வந்திருக்கிறாரு. இந்த மாதிரி கருணை அவதாரம் நம்மளுக்கு கிடைக்காது. ஏன்னா அந்த இடத்துல நான் சொன்ன கதைக்கு மறுபடியும் வரேன். சீதா பிராட்டி அத்திரத்துல கொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ராதாராணி நீ கையில கொன்ற இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்றாரு. அப்ப ராதாராணி அம்மா பார்த்தாங்க, இது சரிப்பட்டு வராது. கலியுகத்துல தனியா அழிப்புட்டுனா அவன் என்னாச்சும் த்ரிக் பண்ணிடுவாரு. அதனால நானும் சேர்ந்து வரேன். ஒரே தாயும் தந்தையும் அன்பு நிறைந்த உள்ளம் அள்ளி அள்ளி தர வருகின்ற நம்ம சைத்தன்ய மகாபிரபு. ஏன்னா நீ விட்டுனா முடிஞ்சு. அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா அவர் அவர் ஆதி இது எடுத்தாரு. அவரோட வெப்பன் எடுத்தாரு. அந்த வெப்பத்தை எடுக்க சுதர்சன் சக்கரத்தை எடுத்துட்டார் திகைமதை கொள்றதுக்கு. நித்யானந்தா சொல்றாருப்பா, நீ வந்தது எதுக்காக நீ மறந்துடாத, யுக தர்மத்தை கொடுக்க வந்திருக்கிற. அந்த நேரத்துல உள்ளுக்கு இருக்கின்ற ஸ்ரீமதி ராதாராணி பா பா ஆ நம்ம நம்ம அம்மா அப்பா கூப்பிட அதே மாதிரி என்னப்பா சொன்னேன். உள்ளுக்கு அந்த பாவம் தாயும் வந்திருக்குது. ஒரு ஆழ்வார் என்ன பண்ணாருன்னா பகவானோட என்னது எப்ப பார்த்தாலும் அவன் தாயார்கிட்டயே போறான்ட்டு பகவான் என்ன பண்ண, சரி நான் ஒரு நாள் தாயாரா போறேன்னு போனார். அப்ப தாயாரா போகும்போது பகவான் தாயாரா இருக்கிறாரு. எங்க என் தாயாருன்னு பகவானை தள்ளிப்பட்டாரு. நான் தான் தாயாருன்னா இல்ல இல்ல என் தாயாருக்கு 2 கண்ணும் சந்திரன். உன் கண்ணு ஒண்ணு சூரியன் ஒண்ணு சந்திரன். ஒண்ணு என்னை பொசுங்கிரும், ஒண்ணு ஆலிங்கனம் பண்ணிக்கும். அந்த மாதிரி உன் கண்ணை காட்டி கொடுக்குதுன்ட்டு இந்த மாதிரி 2 ரூபமும் உள்ளுக்கு வந்திருக்கு. ராதாவும் கிருஷ்ணனும் சேர்ந்து வந்த சுரூபம் சைத்தன்யா மகாபிரபு. சோ நம்ம சேர்ந்து சொல்லுவோமா, ஜெய ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யா பிரபு நித்யானந்தா ஸ்ரீ அத்வைத கதாதர் சிவாசதி கௌர பக்த விருந்தா. அவர் கருணையை கேட்போம். அவர் ஒண்டிதான் கிருஷ்ண பிரேமத்தை கொடுக்க முடியும். அவர்கிட்ட அந்த சரக்கு இருக்குது. கிருஷ்ணர்கிட்ட பண்ணி அந்த சரக்கு கொடுக்க மாட்டாரு. உங்களுக்கு லீலை விளையாட எட்டுவாரு, ஒரு சைட்டு அடிப்பாரு, திருடுவாரு. ஆனா இங்க பிரேமத்தை கொடுக்க வந்தவர் யாரு? கிருஷ்ண பிரேமம் இந்த மகாபிரபு. அதனாலதான் இந்த பஞ்சதத்துவ மந்திரத்தை படிச்சுட்டு நம்ம என்ன பண்றோம், இந்த நாமம் உன்னால மட்டும்தான் கொடுக்க முடியும். நம்ம என்ன பண்றோம், ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரேன்னு அவர்கிட்ட வேண்டிக்கிறோம். ஸோ 20 நிமிஷம் முடிஞ்சிருச்சு. ரொம்ப நன்றி இந்த வாய்ப்புக்கு பாலபத்ர சைத்தன்யா பிரபு. கேள்விகள் இருக்கின்றதா எப்படின்னு நம்ம பார்த்துட்டு பேசலாம். தேங்க்யூ ஸோ மச் பிரபு. யாருக்காவது கேள்விகள் சந்தேகம் இருந்ததுன்னா நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். ஹரே கிருஷ்ணா. நீங்க அன்மியூட் பண்ணலாம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. பிரபுஜி புதுசா எனக்கு அந்த அவர் என்ன அந்த பார்ல உட்காந்து குடிக்கிறது அதெல்லாம் சொல்லும் போது ஒரு மாதிரி இருந்தது. மற்றபடி கிளாஸ் எங்க குருஜி எடுக்கிற மாதிரி நல்லா எடுத்திருந்தீங்க. ரொம்ப புரியுற மாதிரி இருந்தது. ரொம்ப நன்றிங்க. ஹரே கிருஷ்ணா. ரொம்ப ரொம்ப நன்றிமா. ஹரே கிருஷ்ணா பிரபு. நமஸ்காரம். முதல் தடவை உங்களை பாக்குறேன். அதனால பலவந்திர பிரபு சொல்ற மாதிரியே ரொம்ப நல்லா விளக்கமா சொன்னீங்க. இப்போ சைத்தன்ய பிரபு அவர் கிருஷ்ணரோட அவதாரம் தானே, அவரும் ராதையும் சேர்ந்து வந்திருக்காங்கன்னு சொல்றீங்க. அப்போ சைத்தன்ய பிரபுக்கு இருக்கிற குணங்கள் எல்லாம் கிருஷ்ணரோட குணமா தானே இருக்கும். கூட ஸ்ரீ கிருஷ்ணரோட குணம் இருக்கும் இல்லையா கூடவே. கருணை, அந்த பிரேமை வந்துருது. பிரேமை இதுக்காக சைத்தன்யம் வராரு, அது தெரியுது. கிருஷ்ணரோட குண விஷயங்கள் எல்லாம் அவர் கூட இருக்கும் இல்லைங்களா? கிருஷ்ணரோட முதல்ல நான் சொன்ன மாதிரி பகவானுக்கு 2 கண்ணு இருக்குது. ஒரு கண்ணு சூரியன் சந்திரன். தாய்க்கு மட்டும் என்ன கண்ணு இருக்குது? 2 கண்ணும் சந்திர கண்ணு. இரண்டும் பகவான் என்னத்தான் சத்குணங்கள் அத்தனை குணங்கள் இருந்தாலும் அப்பா என்னத்தான் குழந்தைங்களை பிடிச்சாலும் அப்பா கத்தி எடுத்து அடிப்பாரா? கத்தி எடுத்து அடிக்க மாட்டாரு, கம்பு எடுத்து அடிப்பாரு. எடுத்து அடிப்பாரு தானே. அம்மா அடிப்பாளா? நான் அடிக்க மாட்டேன். அம்மாக்கு மனசு அடிக்க மாட்டேன். அப்பா பாசம் வேற அம்மா பாசம் வேற இல்ல, ரெண்டும் ஒண்ணுதான். இப்ப இந்த இடத்துல அப்பா ஆயுதமே எடுக்காம அழகா அன்பா சொல்லிக் கொடுக்க 2 பேரும் வந்திருக்காங்க. அதே நேரத்துல அம்மா அப்பா கை ஓங்கினாங்கன்னா அம்மா இங்கேருந்து ஒரு பார்வை பார்த்தா அப்பா கம்பு கீழே போட்டுவார். பாத்திருக்கீங்களா? பிராக்டிகலா நடக்குது. சோ உங்களுக்கு பிராக்டிகலா பதில் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். புரியுதுங்களா? நல்லா இருக்கு. நன்றி, ரொம்ப கோடான கோடு நன்றி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. வணக்கம் பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ரொம்ப அழகா இருந்தது வகுப்பு. அனுபவிச்சு சொன்னீங்க. நாங்க அனுபவிச்சு ரொம்ப அப்படியே அந்த இடத்துக்கே போய் கேட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இன்னும் நிறைய உங்கள்ட்ட இதே மாதிரி கேட்கணும்னு ஆசைப்பட்டோம். டைம் கிடைக்கும் போது எங்களுக்கு அந்த உலகத்துக்கு கூட்டிட்டு போற மாதிரி அனுபவிச்சு கேட்கணும். ரொம்ப நன்றி. எல்லாம் புகழும் பாலபத்ர சைத்தன்ய பிரபுக்கு. அவருக்கு எனக்கு வாய்ப்பு கொடுக்கல, இது சாத்தியம் இல்ல. அவர் திருவடிக்கு சமர்ப்பணம். எங்களுக்காக கொடுப்பாரு அவரு. நன்றி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. அமுதமா சொல்லுங்கம்மா. பிரபுஜி அமுதமாக இருக்குது.
பிரபுஜி நீங்க அந்த மதுக்கடையும் கோயிலும் சொன்ன உதாரணம் ரொம்ப சூப்பரா இருந்தது பிரபுஜி. ஏன்னா நம்ம வந்து அந்த கோயில் கைங்கரியம் பண்றவங்க வந்து எந்த மாதிரி இருக்கணும், எப்படி அந்த பக்தர்களை இது பண்ணணுங்கிறது அது ரொம்ப நல்லா இருந்தது. இந்த கிளாஸ் ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. ஒவ்வொரு வார்த்தையுமே முத்து மாதிரி இருந்தது. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணாமா. கிளாஸ் சூப்பரா இருந்ததுங்க பிரபுஜி. பிரபுஜி ஒரு டவுட் என்னன்னா, நம்ம கிருஷ்ணருடைய கருணை வேணும்னா ஸ்ரீமதி ராதாராணி அவங்கள தான் நம்ம வந்து இது பண்ணணும் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி சைத்தன்ய மகாபிரபுவுடைய கருணை பெறணும்னா நம்ம நாம ஜெபம் ஜெபிக்கிறதை தவிர்த்து வேற என்ன பண்ணணும் பிரபுஜி? நித்யானந்த கருணை வேணும். நித்யானந்த கருணை வேணும்னா குரு கருணை வேணும். ஒரு கதை இருக்கின்றது, அழகான கதை. அதாவது கிருஷ்ணரை அடைகிறதுக்கு ஸ்ரீமதி ராதாராணியோட கருணை தேவை சொன்ன மாதிரி. இப்ப ஒரு கட்டத்துல வந்து பலராமன் வந்து ஆதிகுரு, ஸ்ரீமதி ராதாராணி ஸ்ரீகுரு. இப்ப பலராமன் என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னா, ஒரு மரத்தடியில இப்ப பார்த்தாலும் கிருஷ்ணருக்கு கிருஷ்ணர் வரும்போது நடக்கும்போது அவனுக்கு செருப்பாக இருக்கிறேன், படுக்கிறதுக்கு நான் கிடக்கியா இருக்கின்றேன், அவன் போடுகின்ற உடலுக்கு சட்டைக்கு நான் சட்டையா இருக்கிறேன், அவன் போடுகின்ற கிங்கினிக்கு அன்னைக்கும் நான் இருக்கிறேன், ஆனா இருந்தாலும் என் ஸ்ரீமதி ராதாராணி மேல இவ்வளவு அன்பா இருக்குன்னு ஐயத்து படுத்துக்கிட்டு இருக்கிறார். அந்த இடத்துல கிருஷ்ணர் என்ன பண்றாருன்னா, பலராமன் கிருஷ்ணர் காலை பிடிச்சா பிடிக்காது பலராமன். பலராமன் என்ன கிருஷ்ணர் என்ன பண்ணாரு, அப்படியே ரகசியமா போயிட்டு பலராமன் காலை அமுத்துறாரு. அப்படியே அமுத்திக்கிட்டே இருக்கும் போது அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, இந்த அங்கத்திலேருந்து ஒரு கோபி வரா, மஞ்சாரின்னு சொல்லுவாங்க. இந்த மஞ்சாரி வந்துட்டு, அது அவங்க பேர் தான் அனங்க மஞ்சாரி. பலராமனுக்குள்ள இருந்து வந்துட்டு, ஏன்னா பலராமன் போயிட்டு ராதாராணி கிட்ட கேட்க முடியாது, தம்பியோட மனைவி எப்படி கேட்கறது, ஏன் கிருஷ்ணர் உன்னை பிடிக்குது நான் எப்படி செய்யறதுன்னு கேட்க முடியுமா? கேட்க முடியாது, வெக்கப்படுவாளே, கூச்சப்படுவாளே. அதனால வந்துட்டு அனங்க மஞ்சாரியாக வராது. வரும்போது அங்க இருக்க லலித விஷாக நிப்பாட்டிட்டாங்க. இப்ப ராதாராணி சொல்றாங்க, யாருன்னு தெரியல உங்களுக்கு, எந்த மஞ்சாரியும் வந்துட்டு அதாவது கோபியர்களை மீறிக்கிட்டு யாருக்கிட்ட போக முடியாது, ராதாராணி கிட்ட போக முடியாது. யாரையும் தடை செய்ய மாட்டாங்கன்னா அந்த நம்ம மகாராணிய இந்த அனங்க மஞ்சாரி மட்டும். அந்த அனங்க மஞ்சாரி போயிட்டு எப்படி கிருஷ்ணருக்காக சேவை செஞ்சீங்கன்னு கேட்டாங்க. அப்ப ஆதி குரு ஸ்ரீ குரு கிட்ட இருந்து போய் கத்துக்கிட்டாங்க. அப்ப இந்த இரண்டும் ஒன்னாக வந்தவங்க, இந்த ரெண்டும் ஒன்னாக வந்தவங்க தான் சைத்தன்ய மகாபிரபு. இப்ப மகாபிரபு மேல பக்தியை செலுத்தணும்னா சாட்சாத் ராதாகிருஷ்ண பக்தி நம்மளுக்கு கிடைக்கும். இப்ப அந்த ராதாகிருஷ்ணர் பக்தி கிடைக்கிறதுக்கு அப்ப நம்மளுக்கு இங்க யாரு வந்தா, அனங்க மஞ்சாரியா, நித்யானந்த பிரபு. நித்யானந்த பிரபு யாருன்னா சாட்சாத் இந்த அனங்க மஞ்சாரி பாவமும் ஆதி குரு பாவமும் இரண்டும் கலந்து ரொம்ப 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 கருணையா கொடுக்கிறார். ஏன்னா பலராமனுக்கு சில நேரத்துக்கு கோவம் வரும். எப்படி கோவம் வரும்னா, யசோதாமா பிடிச்சி கிருஷ்ணர் கட்டி விட்டாங்க. இப்ப யசோதாமா கட்டி போட்டானே, யார் என் கடவுள் என் பிரபுவை கட்டினது யாருன்ட்டு ஒரே கோவம். அப்ப அந்த இடத்துல பலராமனுக்கு ஒரே கோவம். நான் ஆதிசேஷன், யார் என் பிரபுவை கட்டினா, நான் கொல்றேன், இது பண்றேன்னு, நீ ஆதிசேஷனா? யசோதாமா அவங்க கையில இருந்து ஒரு பரம்பு எடுத்து அட்டிக்க போறாங்க. பலராமன் ஒரே ஓட்டம் ஓடிட்டாரு. சோ சில நேரத்துல அவர் கோவம் வரும். இந்த மாதிரி இந்த இடத்துல பலராமன் கூட கிருஷ்ணரை வந்து என்ன சாச்சுன்னு கோவம் வரும். ஆனா இந்த இடத்துல நித்யானந்த பிரபு ரொம்ப 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 கருணையாக ஜெகன் மேல அடிச்சு ரத்தம் ஊத்துது, அப்படியே வடியுது. இந்த சராட்சர பூனங்கள் பணிநாங்கும் தாங்கிக் கொண்டு இருக்கின்றான். அவன் சேர்ந்த தியாகத்தை நக்கெடுக்க முடியாது. இப்படிப்பட்ட நித்யானந்தர் ஏந்து ரத்தம் வடிகின்றது. மேல தேவர்களா அழுகிறார்கள், என்ன பிரபு எங்களுக்காக இவ்வளவு கஷ்டத்தை தாங்குறியான். இந்த பாவத்தை முழுமையாக எடுத்து நம்ம மகாபிரபுக்கு நெருங்கிறதுக்கு விட்டது இந்த நித்யானந்தர். ஒரு டிப்பு மகாபிரபு முராரி கூப்பிட்டாரு, குட்டிலுக்கு போய் சாப்பிட போனாங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும் போது சாப்பிடல, பரிமாறிக்கிட்டு இருக்கும் போது அவர் என்ன பண்ணா, முராரி கூப்பிட்ட முதல் சைத்தன்ய மகாபிரபு கிட்ட போட்டாரு. இப்ப பகவான் சொன்னாரு, சைத்தன்ய மகாபிரபு சொன்னாரு, என் கருணை பெறணும்னா முதல் நித்யானந்தாக்கு நீ சேவை செஞ்சுட்டு தான் என்கிட்ட வரணும். அப்ப நித்யானந்தாக்கு சர்வ் பண்ணிட்டு பிறகுதான் மகாபிரபுக்கு வர முடியும். மகாபிரபு கருணை வேணும்னா ரொம்ப 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 கருணையானவர் யாருன்னா நித்யானந்த பிரபு. அதனாலதான் சாட்சாத் துவைத்வேனா சமஸ்த சக்தி. அந்த நித்யானந்த பிரபு வம்சத்துலதான் நம்ம குருமார்கள்லாம் இருக்கிறார். அந்த குரு திருப்பாதங்களை அடைஞ்சிட்டோம்னா எல்லாமே சக்சஸ். நரசிம்மர் வந்தார், பிரலாத் உனக்கு என்ன வேணும்னு கேட்டார். அதுக்கு பிரலாதன், நான் உனக்கு நரசிம்மா உனக்கு சேவை செய்யணும்னு கேட்கல. அதுக்கு மாறாக அவர் கேட்கிறாரு, பிரபு கேட்கிறாரு, பிரலாத் கேட்கிறாரு, நரசிம்மா என் குருக்கு நித்தியமாக நான் கைங்கரியம் செய்யணும், ஒரு நாளும் என் மனம் மாறக்கூடாதுன்னு சொல்றாங்க. இப்ப வித்யாமா கல்வியை பெறணும், அத்தனையும் குரு கிருபை இருந்தால் உங்களுக்கு நித்யானந்த பிரபு கிடைச்சிருவார். நித்யானந்த பிரபு உங்க கையில மாட்டிக்கிட்டா மகாபிரபு மாட்டிக்கிட்டாரு. மகாபிரபு கிட்ட மாட்டிக்கிட்டாங்கன்னா யாரு உங்ககிட்ட கையில வந்துருவாங்க? ராதா கிருஷ்ணரே ஆடுவார்கள். உங்க கண்ணு முனுக்கு பார்க்கலாம், பக்தி இருக்கின்றதெல்லாம் ராதா கிருஷ்ணராக இருக்கும் உங்களுக்கு. சரிங்களாமா? உங்க கேள்விக்கு பதில் கொடுத்துறேன்னு நினைக்கிறேன். விளங்கலன்னா பரவாயில்ல. ஹரே கிருஷ்ணன். ஹரே கிருஷ்ணா.
வணக்கம் பிரபு. வணக்கம். இப்ப எல்லாருமே இந்த ஃபர்ஸ்ட் குரு வந்தனம் குருவை தான் நம்ம வந்து துதிக்கணும். ஈவன் லார்ட வந்து நம்ம கைவிட்டா கூட குரு கைவிட மாட்டார். எல்லாருமே இந்த குருவை பத்தி தான் பேசுறோம். பட் அதுக்கு ஏதாவது முறையா வந்து குரு அப்ரோச் பண்ணணுமா, ஏன்னா அந்த தீட்சை முறை அது அந்த மாதிரி அப்படியே போய் இது பண்ணிக்கலாமா? அது என்ன முறை குரு அப்ரோச் பண்றதுக்கு? எப்படி வந்து நம்ம குரு சாட்டிஸ்ஃபை? அதாவது உங்களோட கேள்வி நான் சரியா புரிஞ்சுக்கிட்டேன்னா, ஒரு குருவை எப்படி அணுகணும்னு கேக்குறீங்க, சரிங்களா? சிம்பிளா சொல்லணும். அது இன்னொன்னு, குரு நம்மளை தேடி வரணும்னு சொல்லுவா. பட் இப்போ வந்து பார்த்தோம்னா எல்லாருக்குமே பிரபுபாதா தான் குரு. அப்ப நம்மளே டைரக்டா போய் அப்ரோச் பண்ணலாமா குருவா? வெரி குட் நீலகண்டன் ஐயா. உங்களோட கேள்வியில 3 பகுதியாக நான் பிரிக்கிறேன். ஓகே. 1 தத்விதி பிரதிபாதேன பரிபிரஷ்ன சேவைய உபதக்ஷன் தீதி ஜனன ஜனவி தத்துவதர்ஷன. ஒரு குருக்கு நம்ம சேவை செய்யணும். தத்விதி பிரதிபாதேன சேவை செய்யணும். தத்விதி. சோ அதை புரிஞ்சுக்கிட்டு ஒரு குருவை நம்ம புரிஞ்சுக்கணும். குருவை புரியறதுக்கு நம்மளுக்கும் ஞானத்தை வளர்த்து கொள்ளணும். அப்ப அந்த குரு கூட வந்து நம்ம பரஸ்பரம் இருக்கும். சேவை எப்படி பரஸ்பரம் இருக்குன்னா, வாதங்கள், சமவாதங்கள், அதாவது விதாதாண்டம் இல்லாம நம்ம கேள்வி கேட்டுக்கிட்டு நம்மளோட அக்ஞானத்தை போக்குறதுக்கு குரு அங்க இருக்கிறார். குருன்றது அதிசயம் கிடையாது. அதனால வந்து அடிப்படையானது குரு கிட்ட நம்ம என்ன பண்றோம்னா கேள்வி கேட்கணும். அந்த கேள்வி கேட்கும் போது நம்ம அக்ஞானத்தை போக்கிட்டு நம்ம பகவான் திருவடி கிட்ட கொண்டு போனா அவர் தான் குரு. அந்த குரு எப்படி கிடைப்பார்னா யஷ்ய பிரசாத பகவத் பிரசாதம். பகவானை நல்லா நம்ம கும்பிடும் போது பகவான் தன்னை அளிப்பிடுவார். ஏன்னா நம்ம ஒண்ணு புரிஞ்சுக்கணும், குருன்றவரு நம்ம நினைக்கிற மாதிரி சாதாரண நபர் அல்ல. நம்ம நினைக்கிற மாதிரி குரு வந்து சாதாரண ஒரு நபர் அல்ல. ஏன்னா சாதாரண ஒரு நபர் அல்லனா, பகவான் கிருஷ்ணர் 6 ரூபத்துல வராராம். அதுல குருவாவும் வரார் என்ற சொல்லப்பட்டிருக்கின்றது. வைஷ்ணவ ரூபத்திலும் வராரு, அப்புறம் அம்ச இதெல்லாம் வராரு. சாட்சாத் கிருஷ்ணரே வந்து குரு ரூபத்துல வராதான் சாட்சாத் வேர்த்தேன சமஸ்த சக்தி. சோ குரு வந்து யாருன்னா, குருவும் கிருஷ்ணரும் வேறுபட்டதல்ல, ஒன்று. ஆனால் கிருஷ்ணருக்கு கொடுக்க வேண்டிய மதியாரா குருக்கு கொடுக்குறோம் ஒண்ணு. ஆனால் அவரை கிருஷ்ணருக்கு ஏத்த மதியாரம் தான் நம்ம கொடுக்குறோம், தவிர்த்து அவர் சாட்சாத் கிருஷ்ணர் கிடையாது. 2 விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா சகல சாஸ்திரமும் சொல்லுகின்றது என்னன்னா, வந்தே குரு ஈசான் பக்தா. ஏன்னா இந்த குருவானவர் வந்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா ஒருத்தவர் தான். அந்த ஒருத்தவர் நம்மளுக்கு என்ன பண்றாருன்னா நாமத்தை கொடுக்கிறார். குரு கிருஷ்ண ரூபே. நமக்கு குரு கிருஷ்ண ரூபே, குரு கிருஷ்ண ரூபம். சாஸ்திர பிரமாணம் சாஸ்திரமா சொல்லுது. குரு வந்து என்ன ரூபம்? குரு கிருபா கிருஷ்ண. குரு ரூபே கிருஷ்ண கிருபா. கிருஷ்ணன் எப்படி கருணையானவரோ, எப்படி கருணை பண்ணி குரு மூலியமாக நம்ம பார்க்கலாம். கரண பக்தகனே. சோ இதுதான் அடிப்படையான விஷயம். சோ அப்ப பகவானை நல்லா பூஜிச்சுட்டா பகவான் தன்னை காட்டி கொடுப்பார். எப்படி தன்னை காட்டி கொடுப்பார்? குரு ரூபத்துல நீ என்கிட்ட வருதுக்கு, உனக்கு கிருஷ்ண பிரேமத்தை லயிக்கிறதுக்கு இதுதான் வழி என்ற ஒரு விஷயம் இருக்கு. அதனால முதல்ல சொன்ன மாதிரி சேவை செய்யணும். இப்ப பிரபுபாதரோட நம்ம முன்ன பார்த்தது பிரபுபாத் நூலகத்துல தான் பார்த்திருக்கோம். ஆனா பிரபுபாதரோட சீடர் மூலியமாக நம்ம பிரபுபாதரை உணரும். அதனால பகவானே வந்து பகவத்கீதையில சொல்லிட்டாரு. என்ன சொல்ற? ஏவம் பிராப்தம். நம்ம எந்த விஷயமாக இருந்தாலும் சீடர் பரம்பரையாக இருக்கணும். இப்ப குருவை நம்ம அணுகணும்னா சீடர் பரம்பரை இருக்கணும். எந்த சம்பிரதாயம் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனா ஏதோ ஒரு வைஷ்ணவ சம்பிரதாயத்துல நம்ம இருக்கணும். ஸ்ரீ சம்பிரதாயமா இருக்கலாம், இல்ல ருத்ர சம்பிரதாயமா இருக்கலாம், இல்ல குமர சம்பிரதாயமா இருக்கலாம். நம்மளோட சம்பிரதாயம் பிரம்ம மாதவரோட சம்பிரதாயம். ஏதோ ஒரு சம்பிரதாய குரு ஆச்சாரியனோட காலை நம்ம பிடிச்சுக்கணும்னா, ஆச்சாரியம் அவனும் வித்தியாசம் இல்லை. இது பகவானே சொல்ற, ஆச்சாரியமா விஜாந்தி நவமந்தி கிருச்சி நாமர்த்தி புதிஷுதி சர்வதேவம் அயோ குரு. சோ நானும் ஆச்சாரம் வித்தியாசம் இல்லை. இப்ப எந்த குருவா இருந்தாலும் குரு தான். அவங்க எது கொடுக்க வந்து கிருஷ்ணர் கொடுக்க வந்திருக்காங்க. இப்படி இருக்கும் போது குருவை இப்ப வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற ஆச்சாரியன் கிட்ட நம்ம போகணும். ஏன்னா அந்த ஆச்சாரியன் தான் என்ன பண்றா, குரு கரண வீதி, இந்த பாதை திருவி இது சரி இது தப்புன்னு சொல்லப்பட்டிருக்கின்ற. சரிங்களா நீலகண்டன் ஐயா? அப்போ சொன்ன சாராம்சம் வந்து நம்ம ஜபிக்க கிருஷ்ணரே காமிச்சு கொடுத்துருவாரு, குருவை காமிச்சு கொடுத்துருவாரு. ஜபிக்க இந்த ஞானங்கள் வர இவருதான் குரு. இது ஏமாத்துறவர் அல்ல. ஏன்னா நம்ம சிவபுராணம் படிக்கும்போது நமச்சிவாயம் படிக்கும்போது அவன் அருளால் அவன் தாழ் வழங்கின்னு சொல்றோம். அதே மாதிரி பகவத்கீதையில பகவான் சொல்றாரு, கட் ஆமி என்னால ததாமி புத்தியுகம். என்னால மட்டும்தான் என்னை உன்னால வந்து என்னை புரிஞ்சுக்கணும்னு சொல்றாரு. ததாமி புத்தி யோகம். என்னால மட்டும்தான் பகவானை புரிஞ்சுக்கணும். யாருனால? பகவானாலதான் பகவானை புரிஞ்சுக்க முடியும். கும்பிடுறதுக்கு வேற அந்த அனுகிரகம் என்ன, அவனை புரிஞ்சுக்கணும். ஏன்னா பகவத்கீதால பாத்தீங்கன்னா பகவானே சொல்லிட்டாரு. என்ன சொல்லிட்டாருன்னா 11வது அத்தியாயத்துல
52வது பதத்துல போனீங்கன்னா, சாரி 53வது பதத்துல போனீங்கன்னா, நகம் வேதிஷ்யனா தபஸ்யா நான் தானின ந சேஜயா. நீங்க இந்த வேதத்து மூலியமா பகவானை புரிஞ்சுக்க முடியாது. நான் தபஸ்யா தபம் பண்றதுனாலே முடியாது, தானம் மூலியமா முடியாது. இப்ப பகவானை எப்படி புரிஞ்சுக்க முடியும்னா, பகவானோட கருணை, அவனை காட்டி கொடுக்கணும்னு விருப்பப்பட்டுட்டான். அதே மாதிரி நீலகண்டன் ஐயாக்கு பகவானோட பரிபூர்ண கிருபை கிடைச்சிருச்சு. அதனாலதான் இந்த கேள்வி வருது. இந்த கேள்வி வந்ததுனால இப்ப உங்களுக்கு பகவான் குருவை அனுப்பிவிட தயாரா இருக்காரு. அதனாலதான் இந்த விஷயம் நடக்குது. சரிங்களா நீலகண்டன் ஐயா? அதாவது குருனா எப்படி இருக்கணும், குருவோட குணம் என்ன, பரம்பரையில இருக்குதா, எல்லாமே குருவாமனே கிடையாது. அவங்களுக்குன்னு தகுதி இருக்கின்றது. அந்த தகுதிக்கு ஏத்த மாதிரி குணங்கள் இருக்கு. அப்ப அந்த ஞானங்கள் நம்மளுக்கு வேணும், சில ஞானங்கள். சரிங்களா நீலகண்டன் ஐயா? சரிங்க ஐயா.